தனலக்ஷ்மியே போற்றி, ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி, ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி, ஓம் வீரலக்ஷ்மியே போற்றி, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி, ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி, ஓம் காருண்யலக்ஷ்மியே போற்றி, ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மி. சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்தால் உமாதேவி. மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் இருந்த நன்னாளே வரலட்சுமி விரத நன்னாளாகும். சித்திரநேமி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்ததால் குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றாள். விக்ரமாதித்தன் இவ்விரதத்தை அனுஷ்டித்து நந்தனிடமிருந்து ராஜ்யம் பெற்றார். நந்தனின் மனைவி இவ்விரதம் இருந்ததால் பிள்ளை பேறு பெற்றாள். குண்டினம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதம் இருந்து சகல சௌபாக்கியமும் பெற்றாள். அஷ்டலட்சுமிகளின் அம்சமாக இருந்து ஆடி மாசம் வந்து விட்டா அம்மன் கோயில் தேரழகு, தேரு ஓடும் வீதி எல்லாம் தோரணங்கள் தான் அழகு, காப்பு கட்டும் பக்தர் அழகு, காக்கும் முந்தன் கருணை அழகு, வெள்ளி செவ்வாய் விரதம் அழகு, அள்ளி ஒரு ரகசியம் சொல்லவா? ஜெயிச்சிருங்க, தோக்காதீங்க. ஏன்னா தோத்துட்டீங்கன்னா அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும், ஜெயிச்சா நாம நினைக்கிற மாதிரி வாழணும்.